இந்த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், அவங்க லைஃப்லேயும் அவங்க கேரியர்லேயும் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க நம்ம அருமையான டீன்ஸ். அது நம்ம வீட்டிலே கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் டு ஆல் த டீன்ஸ், தோஸ் ஹூ ஆர் என்ட்ரி டு த காலேஜ் எஸ் எ பிகினர், எஸ் எ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம டெடிகேட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் இருந்தேன்னா நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ரிலேஷன்ஸ்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாரெல்லாம் எந்தெந்த வீட்டில் உங்களுடைய நியூ ஃபஸ்ட் இயர் காலேஜ் அட்மிஷன் போகிற பசங்க ரெடியாக இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு இது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கலாம். பை த பை, எம் ஆனந்த்குமார், ஏகே ராமர்ஸ் எமோஷனல் எஜுகேஷனல் அகாடமி. இட் கார்டியலி வெல்கம்ஸ் யூ ஆல். ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்குறது, இப்போ எல்லாமே ஒரு கவுன்சிலிங் செஷனில் இருக்கிறோம், ஒரு அட்மிஷன் ஒரு கிரிசிஸில் இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து அட்மிஷன் ஆகிட்டாங்க. இன்னுமே கவுன்சிலிங் எடுத்துட்டோன்னா இன்னுமே 2 ரவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் மேக்ஸிமம் எனக்கு முடிஞ்சுது. ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் பசங்கள் வர போகிறாங்க. அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் முடித்து காலேஜில் வந்து நியூவாக ஒரு என்ட்ரி ஆகும் போது அந்த பர்சன் என்ன மாதிரி ஒரு சேலஞ்சஸ் அங்கே ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. இப்போ வாட் ஆர் த சேலஞ்சஸ் த நியூ கமர்ஸ் தே வில் ஃபேஸ் அண்ட் ஹவு டு சால்வ் அண்ட் ஹவு டு ஓவர் கம் ஆல் திஸ் ப்ராப்ளம். ஏஸ் எ பேரண்ட், நம்ம ஒரு பேரண்ட்டாக இல்லை ஏஸ் எ கார்டியனாக அவங்கள எப்படி நம்ம ஒரு நர்ச்சர் பண்ணலாம், அப்புறம் ஒரு காலேஜில் எப்படி அவங்கள நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். ஒரு மேபி த ஃபிசிக்கல் சப்போர்ட் ஆர் எமோஷனல் சப்போர்ட் ஆர் இட் மேபி த ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் எட் அப்படின்னா யூ கைண்ட்லி டூ தட். முதல் முறையை பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வில் கோ டு த வீடியோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இனிஷியலாக இப்போது ரொம்பவே ஆர்வமாக அதே நேரத்தில் ஒரு படபடப்பாக ஒரு காலேஜில் வந்து நம்ம பசங்க என்ட்ரி ஆகிட்டுருக்குறாங்க இல்லையா. இப்போது ஆரம்பத்தில் இவ்வளோ நேரம் வந்து வீட்டில் இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சேலஞ்சஸ் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு அட்மிஷன் கிடைச்சாச்சு, உள்ளே போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா. இப்போது இனிஷியலாக வந்து அவங்கள வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே இங்கே சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட டெய்லி ரொட்டீன் வேறு மாதிரி இருக்கும். இன்னிலிருந்து எப்போ ஒரு அட்மிஷன் ஆகுறாங்களோ அடுத்த நாள் இருந்து அவங்களோட அந்த டைம் ஷெட்யூல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒரு மென்டல் டிஸ்டர்ப் இல்லாமல் எப்படி கொடுக்கலாம். செகண்ட் வந்து மேஜர் பிரச்சனையாக இருக்குது, இந்த டெப்ட்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் சொல்லலாம். ஏன்னா எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதில் போய் நம்ம சேர போகிறோம். அதில் வர பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பர்டன் எடுத்துட்டாலும் அது இன்டைரக்டாக இந்த பசங்களுக்கும் நம்ம கன்வே பண்ண போகிறோம். அதுவும் அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம ஒரு மறைமுகமாக அதே நேரத்தில் அதோட வேல்யூ வந்து எப்படி நாம் அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுறங்கிறத செகண்ட் ஒரு பெரிய சேலஞ்சஸ் எடுக்கலாம். தேர்ட் பார்க்கும்போது இது வரைக்கும் இருக்கிறாங்க, அப்புறம் வீட்டிலேருந்து போகிறாங்க, வெதர்மது அந்த டே ஸ்காலர் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு ஹாஸ்டல் மேட்ஸ் இருக்கும்போது இனிஷியலாக அவங்க ஃபீல் பண்ணுறது அந்த ஹோம் சிக்னஸ். இந்த ஹோம் சிக்னஸில் வந்து இப்போ நம்ம பசங்க போன 1 வீக்லேயே மேக்ஸிமம் பசங்க பார்க்கும்போது நிறைய போகிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு 10-15 டேஸ் ஆனப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வருது. அப்பா எனக்கு இது பிடிக்கலப்பா, மாமா இது எனக்கு பிடிக்கல, இமீடியட்டாக வந்து வேறு ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை இந்த கோர்ஸ் வந்து என்னால் ஹாஸ்டல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு கட்டின ஃபீஸு கூட ரீஃபண்ட் கூட பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து முன்னாடியே நம்ம எப்படி அவங்கள வராமல் எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக நம்ம பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பார்க்கும்போது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் சொல்லலாம். அதாவது டிப்ரெஷனுங்கிறது தெரியும், ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம வந்து டிப்ரெஷனில் ஆயிரும் இல்லையா. அப்போது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு கோர்ஸ் எடுத்துட்டாங்க, ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒரு ஹாஸ்டலுக்கு கூட இங்கே தங்கிட்டாங்க, எல்லாமே இருக்குது. இருந்தும் கூட அது வந்து ஏதோ ஒரு இதில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லாமல் இருக்கும்போது அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அது நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்படி ஜாலியாக இருந்தோம், இந்த கோர்ஸ் எடுத்து அப்படி படிச்சிருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறான், என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி எடுத்து அவன் வந்து அந்த வீடியோ போடுறான், ஃபோட்டோஸ் அனுப்புகிறான். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய அவங்களோட அந்த ஸ்டைலில் போகிறாங்க. அவங்களோட அந்த தாட் வந்து அந்த பாஸ்ட்டில் போகுது. இது வந்து அவங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்குது. இதுலேருந்து எப்படி நம்மளை ஓவர் கம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் டோட்டலாக வரும்போது எது வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது. அப்போது ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி நமக்கு கொடுக்குறது, இந்த 4 ஹெல்த்தோட இந்த 4-5 சேரும் போது எது பாதிக்கும்னா அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி பாதிக்குது. இப்போ மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி பார்க்கலாம், எல்லாமே கனெக்ட் இந்த டாட்ஸ் மாதிரி. ஒரு 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 இஷ்யூ ஆரம்பிக்கும் போது
அங்கேருந்து அனதர் இஷ்யூ அப்படியே இந்த செயின் ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வரும்போது அப்போ ஹெல்த் கண்டிஷனும் நம்ம பார்க்கணும், மென்டல் ஹெல்த்து பார்க்கணும். இது 2 வரும்போது அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி, சோஷியல் ப்ராப்ளம் அங்கே வந்து அவங்களுக்கு நம்ம ஆஸ் எ பேரண்ட்டா, ஆஸ் எ கார்டியனா இந்த அளவு நம்ம ஒரு வந்தாச்சு, அவனோட ஸ்டேஜ் வந்தாச்சு, அவனை வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பிளேஸ் பண்ணியாச்சு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் வந்து ஃபேஸ் பண்ணுறது இந்த இவ்வளோ பிரச்சனை வந்து அவன் வந்து மண்டையில் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு தான் இருக்குது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது என்ன அப்படின்னா, இந்த நியூ என்விரான்மெண்ட், இந்த நியூ என்விரான்மெண்ட்டை வந்து அவன் அங்கே அடாப்ட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், என்ன ஆகுது, அவனுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி பொறுத்து இருக்குது. இப்போது அதை நம்ம எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், அது வந்து ஆல்ரெடி நோன் பர்சன் இருக்கலாம், இல்லை வந்து அந்த நேரத்தை அவனோட ரூம்மேட்டாக இருக்கலாம், இல்லை அவனோட காலேஜ் ஸ்டடி மேட் யாராக இருந்தாலும், அதில் வந்து அவங்கள நல்ல ஒரு குரூப் இன்வால்மெண்ட்டோட அவனை வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி விடணும், ஒரு மோட்டிவேட் பண்ணி விடணும். செகண்ட் ஸ்டேஜ் போது ஒரு சப்போர்ட் குரூப் அந்த காலேஜிலேயே இருக்கும். அது எப்படி வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் செல்லுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் செல்லும் அங்கே நிறையாவே இருக்குது. அதை வந்து நம்ம பசங்களை வந்து அதை யூஸ் பண்ண சொல்லி, என்னவே வேணுமா, இன்கன்வீனியன்ட் இருக்குதா, இம்மீடியட்டாக அவங்ககிட்ட கேட்டு அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க ஹெல்ப்பை வந்து அவங்க எடுக்கிற மாதிரி, ஹெல்ப்பை வந்து கேட்டு அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து அவங்கள நம்ம வீட்டில் இருந்து அவங்கள மோட்டிவேட்டாக நம்ம ஒரு கார்டியன் பண்ணலாம். செகண்ட் பார்க்கும்போது அவங்களோட அகாடமிக், ஏன்னா இது வரைக்கும் படித்த சிலபஸ் வேறு இருக்கும், இது வரைக்கும் படித்தது இது இன்னும் கொஞ்சம் ஹையராக படிக்க போகிறாங்க, அதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் அகாடமிக்கில் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு அகாடமிக் ப்ரெஷர், இந்த அகாடமிக் ஆரம்பத்தில் வந்து அதில் ஒரு இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கு அவனுடைய ஸ்டடி ஷெட்யூல் எப்படி இருக்குது, அந்த ஸ்டடி ஷெட்யூல் வந்து வீட்டில் இருந்து போகிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறது, இல்லை ஹாஸ்டலில் இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி ஷெட்யூல் வந்து அவன் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்மளே இங்கிருந்து கூட அதில் வந்து அவனுடைய ஒரு நல்ல ஒரு ப்ரொமோட் பண்ணி விட்டானா இந்த செகண்ட் வர்ற அந்த அகாடமிக் ப்ரெஷர்லையும் அவனை வந்து நம்ம அங்கே சேவ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்க்கும்போது பர்டிகுலராக இருக்குதுன்னா ஹோம் சிக்னஸ். இது வந்து எல்லாருக்குமே ஆரம்பத்தில் இருக்கும். ஏன்னா இந்த ஹோம் சிக்னஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அவனை வந்து நம்ம கொஞ்சம் அவனுடைய அந்த லைஃபோட கோல், அவனோட ட்ரீம், அவன் என்ன செட் பண்ணியிருக்கணும், அவனோட ட்ராவலிங், இது எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணி அப்புறம் ரெகுலராக அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸ், 1 மந்த்துக்காவது அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் இருக்குது. பர்டிகுலராக நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி பொறுத்து ஒரு 1 வீக்குக்கோ இல்லை 1 மந்த்தோ இல்லை இதை வந்து நம்ம ரெகுலராக கால்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்மக்கிட்ட ஓரளவு அட்டாச்மெண்ட் இருப்பான். அப்புறம் பார்த்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ சேட்டில் இதோ நம்ம பசங்க கூட ஒரு கொஞ்சம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அவன் அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்துடுவான். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் ஆரம்பத்திலேயே அவனை வந்து அங்கேயும் வந்து இன்வால்வ் பண்ணும்போது இந்த ஹோம் சிக்னஸில் இருந்தும் அவன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு ஆங்ஸைட்டியாக அப்படி ஒரு சாரோனஸை ஃபீல் பண்ணிருக்கோமே, அந்த ஈவெண்ட்டில் வந்து அவன் போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் மெயின் நான் பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஏன்னா அங்கே இப்படி போவாங்க, அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு வேணும் ஹெல்ப் கிடைக்காம இருக்கலாம். நம்ம ஏஸ் எ பேரண்ட் வந்து இங்கே எவ்வளோ பண்ணாலும் அங்கே வந்து அவங்க ஒரு ஃபீல் எனக்கு நல்லா மெச்சூர்டாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் மெச்சூர்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ எங்கள் அப்பா அவங்க இதை வந்து பே பண்ணுறாங்களே, இது இவ்வளோ நம்ம கட்ட வேண்டியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் கூட பசங்களுக்கு வராமல் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு எந்தெல்லாம் ஒரு ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி அந்த கேம்பஸில் அந்த காலேஜில் இருக்குதோ அதுக்கு வந்து நம்ம இங்கிருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அது கூட நம்ம பேசி அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எய்டு அந்தந்த காலேஜ்லையோ இல்லை பழைய அலுமினி மூலமோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம இங்கிருந்து ட்ரை பண்ணி கொடுக்குறது. மூணாவது பார்த்தோன்னா அவனுக்கே ஒரு பிளானிங் அண்ட் பட்ஜெட், இப்போத்திலிருந்தே எப்படி ஒரு அகாடமிக்காக ஒரு டைம் ஷெட்யூலாக ஒரு பட்ஜெட் போடுறானோ அதே மாதிரி ஃபினான்ஷியலாக கூட டெய்லி ஒவ்வொரு நாளும் அவன் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு, அவன் ஸ்பெண்ட் பண்ணுற காசு, எல்லாமே ஒரு பட்ஜெட்டை இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி 1 வீக்கா, 1 மந்த்தா, ஒரு 1 இயருக்கா என்ன ஆகுதுங்கிறத முன்னாடியே அவனை ப்ரீ பிளான் பண்ணி அதை வந்து நமக்கு கொடுக்கும்போது அவனுக்கும் அங்கே அந்த மணியோட வேல்யூ தெரியும். இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்ல இருந்து அவனுக்கும் ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் பார்க்கும்போது இந்த டைம் பிளானர், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவனுக்கு அந்த நேரத்தில். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும், அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும், அப்புறம் காலேஜுக்கும் அட்டென்ட் பண்ணி ஆகணும், அப்புறம் மற்ற இடத்துலையும் அவனோட செல்ஃப் வேல்யூ பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளே ஆஸ் எ பேரண்ட்டாக இங்கிருந்தே நம்ம அவனுக்கு வந்து ஒரு டைம் பிளானர் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். அவனுடைய அடாப்டபிலிட்டி தகுந்த மாதிரி அவன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பர்டிகுலர் பார்த்தோன்னா ஒரு மென்டல் ஹெல்த், இந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். இதுக்கு நமக்கு தேவையான ஒரு சப்போர்ட் நம்ம எப்படி கொடுக்கலாம், அந்த காலேஜில் இஃப் நீடட் தேவைப்பட்டனா ஒரு கவுன்சிலிங் சென்டர் அங்கே வச்சுருப்பாங்க, அதிலே அவங்க போகலாம். இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது நம்மகிட்ட சின்ன சின்ன ஒரு வீடியோஸ் கிளிப்போ இல்லை சின்ன சின்ன புக்ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட அவனை வந்து நம்ம
இங்கிருந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை வந்து அவன் ஃபாலோ பண்ண சொல்லலாம். இல்ல அவன் எப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு பெஸ்ட் டாபிக் சூஸ் பண்ணணும், பெஸ்ட் என்விரான்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணுங்கிறதையும் நம்ம இங்கிருந்து கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஃபைனலா பார்க்கும்போது, இப்போ நான் பெஸ்ட் புக் ஒரு சஜெஸ்ட் பண்றேன். இது வந்து ஒரு அருமையான புக். எஸ்பெஷலி எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டெப் எடுத்து வர்றவங்களுக்கு அவங்க டைம் இருந்தேன்னா எஸ் பேரண்ட்டை நீங்களும் இதை வாங்கி கொடுங்க. அது என்னன்னா ஹவு டு வின் இன் காலேஜ் அப்படின்ட்டு ஒரு கேல் நியூபோர்ட் எழுதுன ஒரு அருமையான புக்கு. இது ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் ஆகிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இந்த புக்கை படித்து நிறைய அவங்களோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆகும், இல்லை பர்சனல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது என்ன ஹவு டு வின் அட் காலேஜ்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங் சீக்ரெட்ஸ் ஃபார் சக்ஸஸ். இந்த புக்கை வந்து உங்களுடைய இதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை வந்து டைம் இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. இது வந்து நீங்களும் கூட படிங்க. ஏன்னா உங்களுக்கு அவனுக்கு டைம் இல்லாத நேரத்தில் நீங்களும் படித்து உங்களோட ஐடியாஸும் உங்களுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களோட மென்டர்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will see you in the next video, the new topic with innovative idea. ஸோ அப் டு தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இயரில் காலேஜ் அத்தனையிலையும் அவங்க கேரியர் லைஃப்லையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் உங்கள் அனைத்து பெற்றோர்கள் சார்பாகவும் அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை. see you again.